ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பவர் ஆஃப் வில் பவரை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ வில் பவர் அப்படிங்கிறதுனா நம்ம ஏதாவது ஒரு கோல் செட் பண்ணியிருக்கோம், அந்த கோல் செட்டை நம்ம கண்டிப்பாக முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டத்தில் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் நம்ம அதை செய்யறதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற அந்த குவாலிட்டி தான் அந்த வில் பவர் அப்படிங்கிறது. ஸோ யோசிச்சு பாருங்க, நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறதுனா ஒரு கோல் செட் பண்ணிடுவாங்க, ஆனால் அந்த போகிற வழியில் டிஸ்ட்ராக்ஷனால அப்படியே விலகிடுவாங்க. ஸோ அவங்களால அந்த சக்ஸஸ் அடையவே முடியாது. ஸோ அதுக்கு நம்ம டெவலப் பண்ணுறது வில் பவர். ஸோ ஒரு ஷார்ட் டைமுக்கு நம்மளை கொஞ்சம் நல்லாவே டிசிப்ளின் பண்ணிக்கிறதுக்கு இந்த வில் பவர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப்ஸில் நம்ம நம்மளோட வில் பவரை நல்லா வளர்த்துக்கலாம். ஸோ அதில் நம்பர் 1 அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா பவர் ஆஃப் பாசிட்டிவ் செல்ஃப் டாக். நம்மள்கிட்டயே எப்படி பேசிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ பேசும்போதே நம்ம ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறோமா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஸோ பாசிட்டிவ் அப்படிங்கிறதுனா என்னால் முடியும், நான் இதை செஞ்சு முடிப்பேன், என்னால் இதை பண்ணுறதுக்கு எனக்கு கழிவுகள் இருக்குது, எனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு ஸ்கில் இருக்குது, நான் இதை செஞ்சு காமிப்பேன், எனக்கு சக்ஸஸ் முக்கியம், நான் சக்ஸஸ் அடைவேன், இப்படிங்கிற பலவிதமான நம்ம பாசிட்டிவ் செல்ஃப் டாக்கை நம்மள்கிட்ட பேசிக்கலாம். ரெண்டாவது ரொம்பவே முக்கியமானது, நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனா, அதாவது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ஹெல்த்தி வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற போது எனக்கு ஏதாவது கேக்கோ சிப்ஸோ நம்மளுக்கு பிடிச்ச ஏதாவது பதார்த்தங்கள் இருக்கோ, அப்போ என்னோட மைண்டை நான் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பக்கத்தில் நான் பார்க்காம நான் என்ன, அதாவது என்னோட கோல் பக்கம் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நான் பார்த்துக்கணும். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து நானே டிஸ்ட்ராக்ட் ஆகிக்கணும். மூணாவது அப்படிங்கிறது, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்தாலும் அதை நம்ம கண்ணுக்கு நேரே கொண்டு வராமல் அதை தவிர்த்துக்கணும், அதை ஹைடு பண்ணிக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பெரிய பெரிய நீங்கள் பர்சனாலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட கோல் அடையிறதுக்காக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் அவங்க அந்த கோல் அடைவாங்க. ஸோ நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக நோ பெயின் நோ கெயின் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நம்மளோட வில் பவரை என்னால் முடியுங்கிறது, நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேனோ அதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது நான் நினைக்கணும் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுற திங்ஸை நம்மளோட விஷன்லேருந்து அதை ஹைட் பண்ணிட்டோம்னா நம்மளோட ஃபோக்கஸ் இம்ப்ரூவ் பண்ணும். நம்ம கண்டிப்பாக நம்மளோட சக்ஸஸை நோக்கி நம்மளால் போக முடியும், நம்ம வில் பவரால் அதை அடையவும் முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் கொஞ்சம் டிசிப்ளின் வேணும். ட்ரை பண்ணி சொல்லுங்கள்.